கர்த்தர் நல்லவர், இன்றைக்கும் பெரியவர், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பலனாக இருந்து, வழி நடத்துதலாக இருந்து, நம்ம என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி பேசணும், எந்த விதத்தில் வாழணும் அப்படின்றத கற்றுத்தருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஆசீர்வாதமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி இருக்கு: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த வசனத்தில் படித்தோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, walk according to the instruction of the Holy Spirit, obey the Holy Spirit's instruction. பரிசுத்த ஆவியானுடைய அறிவுறுத்தல் படி நடந்து கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் சொல்லி தருவார், நம்மளுக்கு அறிவுறுத்துவார். அப்படி செய்யும் பொழுது மனிதன் இயல்பாகவே பொல்லாப்பான காரியங்களை செய்வான், தவறான காரியங்களை செய்வான். அப்படி செய்கிறதுலேருந்து நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள முடியும், சரியான காரியத்தை செய்ய முடியும் அப்படின்றது அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆவிக்கேற்றபடி ஆவியானவர் சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடக்கிறது அப்படின்றது ஒரு செயல். நம்ம வலது காலில் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா இடது காலில் அதற்கு முன்பதாக இன்னொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது தான் அந்த செயல் நிறைவேறுது. அப்படியே தொடர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் நகர முடியும். வாக்கிங் இஸ் an activity which determines movement, direction and progress. நம்முடைய அசைவு, நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய திசைகள், இவைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறது தான் நடப்பது, நடக்கிற செயல். ஒருத்தர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாருன்னா அங்கே எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவர் நடந்தால் தான் அங்கே ஒரு முன்னேற்றம் காணப்படும், ஒரு அசைவு காணப்படும். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றது அனுதினமும் நடக்கிற வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் an activity and relaxation. அதாவது ஒரு செயலை செய்யவும் அதே நேரத்தில் இளைப்பாறுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, ஆவியானவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்துட்டு இருக்கிறோம், முன்னேறி கொண்டு இருக்கிறோம், நம்ம அசைந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அதே நேரத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எஃபர்ட்டில், நம்முடைய முயற்சி, நம்முடைய பலத்தினால எதையும் செய்யாமல் ஆவியானவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது நாம் இயல்பாகவே இளைப்பாறுகிறோம். அதே நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து, ஒரு பகுதியிலேருந்து, ஒரு அளவுலேருந்து இன்னொரு அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம். அனுதினமும் ஆவியானவரோடு சேர்ந்து நடக்கிற அந்த வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களையும் புதிய நாட்களையும் கிருபைகளையும் தந்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ மூவ்மெண்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது, விசுவாச வாழ்க்கை அப்படின்றது ஒரு இயக்கம், ஒரு அசைவு. தேவனோடு சேர்ந்து அனுதினமும் அசைகிற, முன்னேறுகிற, நடக்கிற வாழ்க்கை தான். ஸோ இன்றைக்கும் இந்த நாளும் தேவன் உங்களுக்கு எதற்கு கொடுத்துருக்கிறாருன்னா, அவரோடு கூட சேர்ந்து, ஆவியானவரோடு கூட சேர்ந்து நீங்களும் அசையும் பொழுது அசாதாரண காரியங்கள், அதிசயமான காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.